அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 31ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். முழுக்க டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழ் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள், அதாவது டேட்டா மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டார்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி அட்வைஸரில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. வாங்க நீங்கள் வீடியோக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பங்கு பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் லிமிடெட் 593 ரூபா காயின் பேஸு, 970 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 23%, நெட் ப்ராஃபிட் 24% வந்திருக்கு. ஒரு சூப்பரான ரிசல்ட்டை அம்புஜா சிமெண்ட்ஸ் ஈரோனியரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட் 12,608 ரூபா காயின் பேஸு, 3,792 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 1% வந்திருக்கு. இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் 2,521 ரூபா காயின் பேஸு, 2,768 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 6% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட் 2,808 ரூபா காயின் பேஸு, 643 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 18%, நெட் ப்ராஃபிட் 32% வாங்கியிருக்கு. ஸோ ஈரோனியரில் ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. அடுத்து நான் பார்க்குறது சன் ஃபார்மாசிட்டிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1,707 ரூபா காயின் பேஸு, 2,293 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 19% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஈரோனியரில் நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது டவுனாக இருக்க ரிசல்ட்டு. காரணம் வந்து அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, அதுவும் ஒரு காரணம். வேதாந்தா லிமிடெட் 426 ரூபா கரண்ட் பேஸு, 4,457 கோடி ப்ராஃபிட். நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட், 4,400 கோடிங்கிறது. இருந்தாலும் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 12% டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, டேக்ஸும் அதிகரிச்சிருக்கு. இந்த காரணத்தினால ஈரோனியரில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. வேதாந்தாவோட ரிசல்ட்டு. இமாமி லிமிடெட் 601 ரூபா காயின் பேஸு, 164 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸில் மாற்றம் இல்லை. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதர் இன்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. அதனால் நல்ல ஒரு ரிசல்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் பார்க்குறது நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 1,081 ரூபா காயின் பேஸு, 35 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 17% வந்திருக்கு. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட் 1,443 ரூபா காயின் பேஸு, 1,138 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 25%, நெட் ப்ராஃபிட் 20% வந்திருக்கு. சூப்பரான ரிசல்ட்டு. ஸ்கிப்பர் லிமிடெட் 486 ரூபா காயின் பேஸு, 44 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 41% வந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஸ்கிப்பர் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாபர் இந்தியா லிமிடெட் 529 ரூபா காயின் பேஸு, 508 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 3%. சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க டாபர் இந்தியா. சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட் 214 ரூபா காயின் பேஸு, 306 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 16%. ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டாக இருக்குது. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ 3.09 இருந்தது, இப்போ 2.99 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 1.25 இருந்தது, இப்போ 1.20 குறைச்சிருக்காங்க. ஸோ கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ குறைச்சிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேன்கைண்ட் ஃபார்மா லிமிடெட் 2,567 ரூபா காயின் பேஸு, 445 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 24% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 18% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக இருக்குது ஈரோனியரில். அதேமாதிரி கம்பெனி 1 ரூபா டிவிடெண்டும் தராங்க. அதுக்கான ரெக்கார்ட் வந்து 8 ஆகஸ்ட். செம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 515 ரூபா காயின் பேஸு, 549 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 22% வந்திருக்கு. ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈரோனியரில். சுந்தரம் ஃபாஸ்ட்னர் லிமிடெட் 985 ரூபா காயின் பேஸு, 148 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெல் காஸ்ட் லிமிடெட் 157 ரூபா காயின் பேஸு, 12 கோடி 50 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 57% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸ் லிமிடெட் 5,468 ரூபா காயின் பேஸு, 1,205 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதர் இன்கமும் கூடியிருக்கு, அதுவும் ஒரு காரணம். எல்ஜி பாலகிருஷ்ணன் அண்ட் பிரதர்ஸ் லிமிடெட் காயின் பேஸ் பார்த்திங்கன்னா 1,260, 67 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் வெறும் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கொஞ்சம் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி லிமிடெட் 515 ரூபா காயின் பேஸு, 836 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 79%, நெட் ப்ராஃபிட் 56% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முக்கிய காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதர் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு ஈரோனியரில். கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கோ லிமிடெட் 936 ரூபா காயின் பேஸு, 54 கோடி ப்ராஃபிட். 54 கோடி நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். பட் ஈரோனியரில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 38% டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, அதான் ரிசல்ட்டும் டவுனாக இருக்குது. அதுமாதிரி 7 ரூபா 20 பைசா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் மாதிரி தான் வரும்.
ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கம்பெனி. கோல் இந்தியா லிமிடெட் 376 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 8734 கோடி ப்ராஃபிட். நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். பட் இருந்தாலும் நம்ம கம்பேர் பண்ணும்போது போன வருஷத்தோட குறைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் 10,944 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 2% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 20% டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ரிசல்ட்டு கொஞ்சம் டவுனாக இருக்குது இயர் ஆன் இயரில். 5 ரூபா 50 பைசா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் 1.25% கிட்ட வரும். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் 2025. சிக்கா வந்து கோல். டாக்டர் லல் பத் லேப்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3151, 134 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 24% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 6 ரூபாயும் தராங்க. டாக்டர் லால் பத் லேப் லிமிடெட். இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் 2025. செக்டா வந்து ஹெல்த் கேர். இந்த ரெக்கார்டிங் ஸ்டேட் வந்து நீங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள். தவறுகள் இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லையும் சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலியாக சொல்யூஷன் லிமிடெட் 1387 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 34 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 40 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து நல்ல டிவிடெண்டில் தான். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 24 அக்டோபர் 2025. ஸோ இதற்கான ரெக்கார்டு வந்து 24 அக்டோபர். இதோட பேமெண்ட் வந்து 27 நவம்பருக்கு தான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். செக்டா வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா சொல்யூஷன். ஸ்டெல் அண்ட் செக்யூரிட்டிஸ் இந்தியா லிமிடெட் 414 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1,70,00,000 ப்ராஃபிட். சேல்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். என்ன போன வருஷம் ஒன்றுமே சேல்ஸே பண்ணல. இந்த வாட்டி 2,32,00,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 1,70,00,000 ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது. பட் ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்லாம் பெருசாக இந்த மாதிரி தெரியல. நீங்கள் எதுவும் செக் பண்ணிக்கோங்க. போனஸ் தரோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நம்மளும் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுமாதிரி போனஸ் தராங்க. 4:1 போனஸு. அதான் நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தால் 4 ஷேர் போனஸாக வரும். ஸோ ஒரு ஷேர் 4 ஷேர் போனஸு, டோட்டலாக ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும். ப்ரைஸும் அதேமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடியவரில் வரும். செக்டா வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. ஸ்டில் அண்ட் செக்யூரிட்டிஸ் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். கேபி எனர்ஜி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 520, 5 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 20 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க நம்ம கேபி எனர்ஜி. செக்டா வந்து பவர் ஜென்ரேஷன். இதே குரூப்பை சேர்ந்த கம்பெனி தான் கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட். 512 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இவங்களும் 5 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவங்களும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் 20 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க செக்டரும் பவர் ஜென்ரேஷன் தான். சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் 563 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 7 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டார் டிவி ப்ராட்காஸ்டிங் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. 2 ரூபா 50 பைசா 2 தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3ஆவது டிவிடெண்டாக இருக்கும். கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெட் 1257 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 7 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டார் வந்து பர்சனல் கேர். இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரியில் 5 ரூபாயும் மேலே 5 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3ஆவது டிவிடெண்ட் இந்த வருஷத்தில். யூனிபார்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 356 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 8 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 7 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2ஆவது டிவிடெண்டாக இருக்கும். இந்த கம்பெனி வெறும் டிவிடெண்ட் மட்டும் தான் கொஞ்சம் தராங்க. மற்றபடி இந்த கம்பெனியில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. கடந்த லிஸ்ட் ஆனதுலேருந்து இந்த கம்பெனி இது வரைக்கும் கீழே தான் போயிட்டுருக்கு. 2022 லிஸ்ட் ஆன கம்பெனி இது வரைக்கும் பெருசாக மேலே போல் கீழே தான் போயிட்டுருக்கு. பட் ஏதோ டிவிடெண்ட் மட்டும் தராங்க. ஸோ நல்ல டிவிடெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஷேர் ஹோல்டருக்கு. பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ் லிமிடெட் 115 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 13 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிவிடெண்ட்லாம் தரமாட்டாங்க. இது தவறாக காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் சொல்கிறது, கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுதுன்னு. 1 ரூபா இந்த மாதிரி தான் டிவிடெண்ட் தருவாங்க. பட் வருஷத்துக்கு 3லேருந்து 4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 3லேருந்து 4% டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான் இந்த பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ். ஸோ 1 ரூபா டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இது நான் தவறாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சுக்கிட்டேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நைட்டே. அப்படி முடியலன்னா காலையில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களையும் வருவேன். நன்றி, வணக்கம்.